ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபாவளி சீரீஸில் நம்ம ரெண்டாவது ஸ்வீட் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜான்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் இந்தியா சைட்லேயும் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. இது வந்து மைதா மாவில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன், மைதா மாவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு பூரி மாவு பதத்தில் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். கையிலெல்லாம் ஒட்டாத கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து அது சைடில் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சக்கரை பாகை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். சக்கரை பாகுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு அரை பங்கு அளவுக்கு தண்ணி. இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துட்டேன் அப்படின்னா 1 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் ஏலக்காயும் போட்டு நல்லா வந்து உங்களுக்கு குலோப் ஜாமுனுக்கு ஜீரா வைக்கிற கன்சிஸ்டன்சியில் வரணும். கொஞ்சம் பிசன்னு வந்த உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க அந்த ரோலில் வந்து நம்ம 4 ரோலாக பிரிச்சுக்க போகிறோம். இந்த மாவை நான் வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இடணும் அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து லேயராக நம்ம வந்து 4 ரொட்டி மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு அதை வந்து நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தியை நான் வந்து இட்டுக்கிறேன். இது மைதான்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இட வராது. ஷேப்பு கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கணும். இப்போ இதே மாதிரியே நான் வந்து மற்ற 3 ரோலையுமே நான் வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது லேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைதாவும் கொஞ்சமாக எண்ணெயும் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரொட்டி மாதிரி தேய்ச்சி நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து நம்ம மேல் பக்கமாக தூவி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து மைதா நான் தூவுறேன். இதே மாதிரி அடுத்த லேயர் நம்ம எடுத்து இதே சப்பாத்தி மேலேயே நம்ம வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து அந்த இதை போட்டுட்டு திருப்பியும் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மைதாவையும் நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே இந்த மற்ற 2 சப்பாத்திக்குமே நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயராக நல்லா வந்து வரும். நீங்கள் வந்து சாப்பிடும் போது கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா வந்து பெருசாக நம்ம வந்து இதை சப்பாத்தி மாதிரி ஒரே சப்பாத்தியாக நம்ம வந்து இட்டு எடுத்துக்கணும். இப்போ அடுத்த லேயரும் நம்ம வச்சிடலாம். ஃபைனல் லேயர் அதையும் வச்சுட்டு அது மேலேயும் மைதா மாவு வந்து நம்ம தூவிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபீஸ் நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு சீரீஸ் மாதிரி போன தீபாவளிக்கு செஞ்ச பலகாரங்கள்லாமும் அதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே சப்பாத்தியாக நம்ம வந்து இப்போ பெருசாக நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம். இது வந்து நல்லா இழுக்க வரும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எவ்வளோ பெரிய சப்பாத்தியாக அதை வந்து தேய்ச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரோல் பண்ணணும். அதை மேல் பக்கத்துலேருந்து நம்ம வந்து குட்டியாக மடித்து ரோல் மாதிரி அப்படியே கீழே வரையிலும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். கீழே வந்து நல்லா சீல் ஆகி வரணும். லாஸ்ட்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வச்சு கூட அதை சீல் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து எனக்கு மாவு அப்படியே பிரியாமலே நல்லா சீல் ஆகி வந்துட்டு, இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக அந்த முனையில் தண்ணி தொட்டு அதை வந்து சேர்த்து விட்டுடலாம். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக ரோலாக கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பொரிக்கும் போது நல்லா வந்து சூப்பராக வந்து வரும் ஷேப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக உருட்டியாச்சு. இப்போ 2 ஓரத்தையுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து பீஸ் போடலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் எப்படி வேணுமோ எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணதில் ஒரு பீஸாக எடுத்து நம்ம அதை வந்து ரவுண்டாக இருக்கிறது மேலே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம சைடு வைஸில் நம்ம வந்து இந்த மாதிரி கையில் ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நேராக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்படி சைடு வைஸில் வச்சு நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஷேப் கிடைக்கும்.
இப்போ இதை பொரிச்சோன்னா வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதே நீட்டு வாட்டிலேயே அப்படியே நீங்கள் வந்து குழவி வச்சு ஒரு தேய்ச்சிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இல்லை இந்த ஷேப் ஓகேனாலுமே இப்படியே போட்டு எண்ணெயில் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு சப்பாத்தி இது வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நடுவுலலாம் வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதை பொறுமையாக பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுட்டேன். பொரிச்சிட்டு நல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் வரணும். அது வரையிலும் நல்லா வந்து அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து மேலே சுகர் கோட் ஆகி சாப்பிட்றதுக்கு வந்து ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஊற விட்டுறக்கூடாது. மேலே வந்து லேசாக ஒரு கிளேஸ் வந்து அந்த சுகர் கோட்டிங் தெரியணும். அந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அந்த சுகர் சிரப்லேயே போட்டு வச்சுட்டு உடனே எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் அங்கங்கே வருது. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரையிலுமே நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கலாம். அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வந்து சர்க்கரை பாகில் வந்து போட்டுக்கலாம். சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 5-6 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சிங்கன்னா நல்லா வந்து ஊறிடும். சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு எப்படி கோட்டாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை. கடையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கோட்டாகி இருக்கும். இது போட்ட உடனே இப்படி இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு கிளேஸ் ஆகி நல்லா ஷைனிங்காக வந்து தெரியும். அதையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து எப்படி வந்து சுகரை வந்து எப்படி லேஸாக சூப்பராக தெரியுது பாருங்கள். ஷைனிங்காக இருக்குது அவங்களுக்கு பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபீஸ் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே பாருங்கள்.